my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் இன்னும் சாப்பிடல, பஸ் இன்னும் வரல, இந்த மீட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அவன் இன்னும் இங்கே வரல. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ், இன்னும் நான் இதை செய்யலை இப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசுறது, இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். பஸ் இன்னும் வரல, அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரியான சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதுக்கு உண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் ஹேஸ் இல்லைன்னா ஹேவ், கூட நாட் போட்டுக்கணும். ஹேஸ் நாட் அப்படின்றது தான் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான், நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் N'(T) அப்படிங்கிறது. ஹேசன்ட் இல்லைன்னா ஹேவன்ட், அது கூட verb 3 போட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எட் அப்படிங்கிறத போட்டு முடித்தோம்னா நம்ம இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து பேசிடலாம். சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டு, நேம்ஸ் இருந்ததுன்னா ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் போட்டு நாட் போடுவோம். ஓகேவா? இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே இருந்ததுன்னா ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் போட்டு நாட் அப்படிங்கிறத போட்டு பேசுவோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பேருந்து இன்னும் வரவில்லை, பஸ்ஸு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மாற்றி எழுத போகிறோம், பேச போகிறோம். ஓகேவா? இப்போ பேருந்து இன்னும் வரல. பேருந்து அப்படிங்கிறது என்னது? உயிர் இல்லாத ஒரு விஷயம், நான் லிவிங் திங். அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இட்டு வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது பேருந்து அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த சென்டென்ஸில், அதனால இதுதான் சப்ஜெக்ட். அப்போ த பஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னன்னு போட்டுக்கணும்? பஸ்ஸை தான் போடணும். த பஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஹேஸ் இல்லைன்னா ஹேவன் இருக்குது. பஸ் அப்படிங்கிறது இட்டு கூட போகும், நான் லிவிங் திங். அதனால் இங்கே என்னென்னு போடுவோம்? ஹேசன்ட். த பஸ் ஹேசன்ட். அதுக்கப்புறம் verb 3 யூஸ் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸில் என்ன verb கொடுக்கப்பட்டிருக்கிறது? வரலை அப்படிங்கிறது. வர்றது தான் வேர்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பஸ்ஸு இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது அரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அரைவோட verb 3 வந்து arrived. the bus hasn't arrivedன்னு போடும். arrived லாஸ்ட்டில் என்ன போட்டு முடிப்போம்? எட்டுன்னு. ஏன் எட்டுன்னு போடுறோம்? இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறோமா, அதை தான் எட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு டவுட் வரலாம், verb 3 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற டவுட்டும் வரலாம். verb 3 அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம செய்யக்கூடிய செயலை தான் வேர்புன்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அதை சப்ஜெக்ட்னும், செய்யக்கூடிய செயலை வேர்புன்னு சொல்லுவோம். verb 1ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய செயலை பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். verb 2ங்கிறது நடந்து முடிஞ்ச விஷயங்கள், நடந்து முடிஞ்ச ஆக்ஷன், ஒரு செயலை பற்றி பேசும்போது verb 2 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். verb 3ங்கிறத இதே இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த எல்லா சென்டென்சஸுமே என்ன டென்ஸ்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை லேர்ன் பண்ணாமலேயே ஈஸியாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க இப்போது. ஓகேவா? இது எல்லா சென்டென்சஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸில் எல்லாத்துலேயுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் டென்சஸில் எல்லாத்துலேயுமே இந்த verb 3 அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் அது. ஓகேவா? சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. சரி, இதை எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டு அவன் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட்டு. ஹீ வந்தால் என்ன பண்ணணும்? ஹேசன்ட். ஹீ ஹேசன்ட். அப்புறம் என்ன இங்கே வேர்பாக கொடுத்துருக்குறோம்? வரவில்லை அப்படிங்கிறது தான் வேர்ப் இல்லையா. ஸோ ஹீ ஹேசன்ட் கம் அப்படிங்கிறது. கம்மோட verb 3 கம்மே தான். கம் verb 2 வந்து கேமு, verb 3 வந்து கம்மே தான் வரும். ஓகேவா? ஹீ ஹேசன்ட் கம் எங்கள் வீட்டுக்கு இல்லையா. கம் ஹோம் இன்னும் எட். he hasn't come home yet அப்படின்னா அவன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு அர்த்தம். இன்னும் இது எல்லா சென்டென்ஸ்லையுமே ஒரு காமனாக ஒரு விஷயம், இதை பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லிடலாமே, எதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். பாஸ்ட் டென்ஸில் இப்போது பஸ்ஸு வரல அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்னா the bus didn't comeன்னு சொல்லலாம், the bus didn't arrive அப்படின்னு சொல்லலாம்.
த பஸ் டின்ட் அரைவ்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா பஸ்ஸு வரலன்னு அர்த்தம். இப்போ நேற்று நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அப்போ பஸ்ஸு வரலன்னா நேற்று பஸ்ஸு வரவே இல்லை, அது முடிஞ்சிருச்சு. நேற்று பஸ்ஸு வரவே இல்லை அப்படின்னா பஸ் டின்ட் அரைவ்னு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு தெரியுது கிளியராக பஸ்ஸு வரப்போகுது அப்படின்னு தெரியுது. ஆனால் இன்னும் பஸ்ஸு வரல. பஸ்ஸு வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் பஸ்ஸு வரல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ பஸ்ஸு வரப்போகிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் இன்னும் பஸ்ஸு வராமல் இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? த பஸ் ஹாசன்ட் அரைவ்டு. இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசணும். இன்னொன்றும் சொல்கிறேன், அவன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவன் வீட்டுக்கு வரல. இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு he didn't come homeனு சொல்லலாம். அப்படின்னா நேற்று அவன் வீட்டுக்கே வரலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி சொல்லலாம், அவன் நேற்று வீட்டுக்கு வரல, நடந்து முடிஞ்சிச்சு, அவன் வரவே இல்லை. அப்போ he didn't comeனு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அவனுக்காக, ஓகேவா? இப்போ உங்களை கொஸ்டின் பண்ணுறாங்க, அவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? he hasn't come yet அப்படின்னு சொல்லலாம். அவன் இன்னும் வரலை. ஸோ அவன் வரப்போகிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவன் இன்னும் வரல அப்படின்னா இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும். இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் இன்னும் பார்சலை பெறவில்லை, நான் இன்னும் பார்சலை வாங்கலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதைய எப்படி சொல்கிறது? இன்னும் வாங்கலை அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? இங்கே பாருங்கள், ஐ வந்தால் ஹாவ் யூஸ் பண்ணணும். அப்போ ஐ ஹாவன்ட் பெறவில்லை அப்படிங்கிறதா வேர்பா இருக்கு. ஐ ஹாவன்ட் பெறவில்லைன்னா ரிசீவ்டு. ஐ ஹாவன்ட் ரிசீவ் பண்ணுறது தான் வேர்ப் 1, ஓகேவா? வேர்ப் 3ங்கிறது ரிசீவ்டு. ஐ ஹாவன்ட் ரிசீவ்ட் த பார்சல். த பார்சல் இன்னும் yet. That's it. I haven't received the parcel yet அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, இன்னும் மீட்டிங் தொடங்கவில்லை, இன்னும் மீட்டிங் தொடங்கலை அப்படி சொல்கிறது. ஸோ இதை எப்படி மாற்றலாம்? ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசியிருக்கிறோம்? மீட்டிங்கை பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ மீட்டிங் தானே சப்ஜெக்ட்டுங்க. த மீட்டிங் அப்படிங்கிறது என்னது? பர்சனே கிடையாது இல்லையா? ஹியூமன் பீயிங்கே கிடையாது, அது ஒரு நான் லிவிங் திங்கில் தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ இப்போ மீட்டிங் அப்படின்னா இட்டு வரும். இட்டு வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். த மீட்டிங் என்ன பண்ணும்? ஹேசன்ட். தொடங்கவில்லை அப்படின்னா ஸ்டார்டட். ஸ்டார்ட் தொடங்கிறது வந்து ஸ்டார்ட், அதோட வேர்ப் 3 ஸ்டார்டட். ஓகே, ஸ்டார்டட் yet இன்னும், அதனால் yet. அடுத்து, அவன் இன்னும் என் மெசேஜுக்கு பதிலளிக்கவில்லை, அவன் இன்னும் என்னோட மெசேஜ்க்கு பதிலளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோமா? அவன் தான் செய்யலை, அதனால் he is a subject here. he வந்தால் has போடுவோம். he hasn't. அடுத்து என்ன இங்கே வேர்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? மெசேஜுக்கு பதிலளிக்கவில்லைன்னு சொல்கிறோம். அப்போது பதில் கொடுக்கறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. பதில் அளிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ரிப்ளை, அதோட வேர்ப் 3 ரிப்ளைடு. ஓகே, he hasn't replied. எதுக்கு? மெசேஜ்க்கு. reply to my message இன்னும் yet. he hasn't replied to my message yet அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, கடை இன்னும் திறக்கவில்லை, இன்னும் இந்த கடை வந்து திறக்கவே இல்லை. ஸோ இது எப்படி சொல்லலாம்? கடை அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். the shop அப்படிங்கிறது அகைன் இட்டு கூட தான் வரும் இல்லையா? அதனால் the shop hasn't, திறக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஸோ திறக்கிறதுக்கு ஓப்பன். அப்போ ஓப்பனோட வேர்ப் 3 opened அப்படின்னு சொல்லுவோம். the shop hasn't opened இன்னும் yet. ஓகே, ரீட் பண்ணுங்க. the shop hasn't opened yet. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் அவன் எனக்கு ரிப்ளை கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம், இன்னும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இல்லையா? ஸோ அதவே குவஸ்டனை ரைஸ் பண்ணும்போது
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அந்த இன்னும் எட் யூஸ் பண்ணி கொஸ்டனாக கேட்கும்போது என்னென்ன மாதிரியெல்லாம் கேட்போம் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக இன்னும் செய்யலை, இன்னும் பண்ணலை இதெல்லாம் சொல்கிறத தாண்டி அதைவே யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போதும் தான் உங்களோட இங்கிலீஷ் என்ன ஆகும், முழுமையாகும். அதனால் இதுவும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச தொடங்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் இந்த சென்டென்சஸ்லாம் பாருங்களேன். நீ உன் வீட்டு பாடத்தை முடிச்சியா, பஸ் வந்துருச்சா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டியா, இதையெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பேசணும் இங்கிலீஷில். பாருங்களேன், ஹேஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹேவ். அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கும்போது எப்போவுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வேர்ப் யூஸ் பண்ணிட்டு தான் சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? ஹேஸ் இல்லைன்னா ஹேவ், சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் வேர்ப் போட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் எட்டுன்னு கேட்டு கொஸ்டின் மார்க் போட்டுரும். ஓகேவா? கேள்வி கேட்கும்போது சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹி, ஷீ, இட்டு, நேம்ஸ் இருந்ததுன்னா ஹேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும். ஓகே, பிகினிங்கில் முன்னாடி. ஓகே, இல்லையா சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தேன்னு இருந்ததுன்னா ஹேவ் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போட்டு ஒரு கேள்வி கேட்போம். ஓகேவா? இப்போ சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள், நீ உன் வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா? நீனா யூ, யூ வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இங்கே பாருங்கள் ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் போட்டு தான் இந்த ஃபார்முலாலாம் இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹேவ்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா நீன்னு இருக்குது, அதனால் ஹேவ் யூ, அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் ஹேவ் யூ. அடுத்து என்ன இருக்குது, வேர்ப் 3 இருக்குது. இதில் என்ன வேர்பாக இருக்குது, முடிக்கிறது தான் வேர்பாக இருக்குது. ஸோ முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் கம்ப்ளீட். அதோட வேர்ப் 3 என்ன, கம்ப்ளீட்டட். ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் எதுவும், ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் என்னது, உன் வீட்டு பாடத்தை, கம்ப்ளீட்டட் யோர் homework. Have you completed your homework yet அப்படிங்கிறது கம்பல்சரியாக போகணும். ஓகேவா? have you completed your homeworkனா நீ வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. சரி, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீ வீட்டு பாடத்தை முடிச்சியா அப்படின்னு கேட்குறக்கு இங்கிலீஷில் did you complete your homework தானே? ஆமாம், நீ வீட்டு பாடத்தை முடிச்சியா, நேற்று முடிச்சிட்டியா, வீட்டு பாடத்தை நேற்று முடிச்சியா அப்படின்லாம் கேட்கும்போது டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க்னு கேட்கலாம். இதுவே இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்க முடிக்கணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, முடிச்சிருவாங்கன்னு தெரியுதுன்னு வைங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா இல்லையா, உங்களுக்கு ஆன்சர் வேணும். அவங்க முடிச்சிட்டேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஸோ இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்கணும். அப்படின்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். டிட் யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்றத விட ஹவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் yet அப்படின்னு கேட்குறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னன்னு தான் கேட்கணும், நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு வைங்க. நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க தேவையில்லை, நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படி கேட்போம் இல்லையா, ஒரு க்யூரியாசிட்டியில் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்போ நம்ம என்ன மாதிரியான சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்றும் பாருங்கள், பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த இடத்துல இதுவே நேற்று பஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்குறீங்கன்னா did the bus arrive yesterday, did the bus arrive yesterdayன்னு கேட்கலாம். நேற்று பஸ் வந்துச்சா இல்லையா அப்படின்னா did the bus arrive yesterday. இதுவே இப்போ நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க பஸ் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க, பஸ் வந்துருச்சா அப்படி சொல்லி கேட்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம், அப்போ நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும், did the bus arrive அப்படின்னு கேட்கக்கூடாது, என்னன்னு தான் கேட்கணும். இப்போ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு has the bus arrived yetன்னு தான் கேட்கணும். பாருங்களேன், பஸ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், அப்போ பஸ்னா இட்டு இல்லையா. ஸோ has அப்படிங்கிறத போடும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் has the bus வந்துருச்சா, அப்போ அரைவ், பஸ் எல்லாம் வர்றதை வந்து அரைவிங்னு சொல்லுவோம். அப்போ அரைவோட verb 3 வந்து arrived. ஓகேவா? has the bus arrived yet, பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்குறோம். இப்போ டிரெக்டாக ஒருத்தர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும், நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டியா அப்படி சொல்லி கேட்டால் நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்கலாம், அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்.
இந்த மாதிரி ஹேஸ் யூஸ் பண்ணி கேட்கும்போது இப்போ கேட்குற மாதிரியாக இருக்கணும். ஓகேவா? சரி, நீ அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு. அப்போ நீ வந்தனால ஹேவ் அப்படிங்கிறது தான் போடும். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட். ஹேவ் யூ பேசுறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஸோ பேசுறதுக்கு ஸ்பீக். ஸ்பீக்கோட வேர்ப் 3 வந்து ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஹேவ் யூ ஸ்போக்கன் யார்கிட்ட? ஃப்ரெண்டு கிட்ட இல்லையா? ஸ்போக்கன் டு your friend. Have you spoken to your friend yet? இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். yetன்னு எதுக்கு போடுறோம்? have you spoken to your friend அப்படினாலும் நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டியா அப்படின்னு அர்த்தம் தந்துரும். ஓகேவா? have you spoken to your friend இல்லைனா has the bus arrived, have you completed your homework அப்படின்னே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த yet எதுக்கு போடுறோன்னா இப்படி இந்த மாதிரி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னு வைங்களேன். நீ இன்னும் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினியா இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்க விரும்புகிறீங்கன்னா நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னும் பேசிட்டியா இல்லையா அப்படின்னா எட் சேர்த்துக்கோங்க. நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டியா அப்படி கேட்டால் நீங்கள் இதை மட்டுமே யூஸ் பண்ணலாம். எது மட்டும்? have you spoken to your friend அப்படின்னே நிறுத்திக்கலாம். நீங்கள் எட்டு சேர்க்கும்போது என்ன மாதிரி மீன் பண்ணுறீங்கன்னா நீ இன்னும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டியா இல்லையா அப்படி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி have you completed your homework yet அப்படின்னா நீ இன்னும் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டியா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னும் அப்படிங்கிற மீனிங் வரும் இந்த எட் யூஸ் பண்ணும்போது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸையும் பாருங்கள். அவள் உன் மெசேஜுக்கு பதிலளித்தாளா? உன்னோட மெசேஜ்க்கு பதிலளித்தாளா அப்படி சொல்லி கேட்டிருக்கிறோமா? இந்த இடத்துல எட் போடும்போது என்னவா மீனிங் தரும்? அவள் இன்னும் உன்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாலா இல்லையா? ஸோ அப்படி கேட்காது. அவள் அப்படிங்கிறனால ஷீ வந்தனால ஹேஸ் போட்டு ஹேஸ் ஷீ. அதுக்கப்புறம் ஹேஸ் ஷீ இங்கே பதிலளித்தாளா அப்படிங்கிறதா வேர்பு. ஸோ பதிலளிக்கிறதுக்கு ரிப்ளை இல்லையா? ரிப்ளைடுன்னு வரும் வேர்ப் 3னா. ஹேஸ் ஷீ ரிப்ளை டு யோர் மெசேஜ், உன்னோட மெசேஜ்க்கு இல்லையா? has she replied to your message yet? அவனோட மெசேஜ்க்கு இன்னும் பதில் கொடுத்தால் ரிப்ளை பண்ணாலா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறது. அடுத்து மீட்டிங் தொடங்கி விட்டதா அப்படின்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் அதுதான் சப்ஜெக்ட்னு பார்த்துக்கோங்க. ஸோ இட்டு இல்லையா? இட்டு வந்தால் ஹேஸ் அதுக்கப்புறம் subject. Has the meeting தொடங்கி விட்டதா? Started. Has the meeting started yet? மீட்டிங் இன்னும் தொடங்கிருச்சா இல்லையா அப்படி சொல்லும்போது மீட்டிங் தொடங்கிருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கேட்போம் மீட்டிங் தொடங்கிருச்சா அப்படின்னு. இந்த எட்டு போடும்போது என்ன மாதிரி மாறும்னா மீட்டிங் இப்போ தொடங்கிருச்சா இன்னும் தொடங்கிருச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அடுத்து மழை நின்று விட்டதா? ஓகேவா? மழை நின்று விட்டதா? மழை அப்படிங்கிறது அகெயின் உயிரில்லாத ஒரு விஷயம். ஸோ வந்து இட்டு வந்தால் ஹேஸ் அதுக்கப்புறம் ஹேஸ் சப்ஜெக்ட். ரெயின் நின்று விட்டது நின்று விட்டதா அப்படிங்கிறது தான் வேர்பு. நிற்கிறது தான் வேர்பு. அப்போது நிற்கிறதுக்கு என்ன? ஸ்டாப்போட வேர்ப் 3 என்ன? ஸ்டாப்ட். Has the rain stopped? Has the rain stopped yet? ஓகேவா? அப்படின்னா மழை இன்னும் நின்றுச்சா இல்லையா? ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு விஷயம். இப்போ மழை பெஞ்சிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட கேட்குறீங்க மழை, நீங்கள் உள்ளே இருக்கீங்க, வெளியே ஒருத்தவங்க இருக்காங்க, மழை நின்றுச்சா இல்லையா? மழை நின்றுச்சா? ஸோ அப்படி ஒரு விஷயம் மழை நிற்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இல்லைனா உங்களுக்கு தெரியும் மழை நிற்க போகுதுன்னு. ஸோ அப்போ நீங்கள் கேட்பீங்க இல்லையா மழை நின்றுச்சா இல்லையா, இன்னும் மழை நிற்கலையா? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது தான் நம்ம இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். Has the rain stopped yet அப்படின்றது. ஓகே, இப்போது இந்த 2 சென்டென்சஸையும் பாருங்கள். அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணலை, நீ உன் பேக்கை பேக் பண்ணிட்டியா? இந்த 2 சென்டென்சஸையும் இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது 2ம் தான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இன்றைக்கி பார்த்த லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.